அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். நம்ம பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான படிப்புகள் மற்றும் பல்வேறு வகையான கல்லூரிகள் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்றோம். நம்ம முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல் தான் சொல்ல போகிறேன். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது எப்படி எழுதணும், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா என்ன கோர்சஸில் ஜாயின் பண்ண முடியும், என்ன கல்லூரிகளில் ஜாயின் பண்ண முடியும், எப்போ இந்த தேர்வு, இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் கொடுக்க போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது NCHM JEE 2025. NCHM அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு அமைப்பு சார்பாக நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா NCHM JEE. ஓகே சார், இந்த எக்ஸாம் எழுதுறது மூலமாக நம்ம என்ன படிப்பு படிக்க முடியும், எங்கே போய் படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுறது மூலமாக நம்ம படிக்கக்கூடிய படிப்பானது BSc ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை BSc HHA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் ஏன் சார் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இன்ஜினியரிங் தான் படிக்கணும், எல்லாருமே மெடிசின் தான் படிக்கணும், எல்லாருமே ஆர்ட்ஸ் தான் படிக்கணும், சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. அவங்கவுங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்கவுங்களுக்கு என்ன வருதோ அதை எடுத்து தாராளமாக படிக்கலாம். எல்லா படிப்புகளுமே சமம் தான். ஸோ இந்த படிப்பு படித்தவங்க மட்டும் தான் பெரியவங்க, இந்த படிப்பு படித்தவங்க சின்னவங்க அப்படின்லாம் கிடையாது. என்ன படிப்பு வேணாலும் படிக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் படிக்கலாம். ஸோ இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் இது பார்த்திங்கன்னா இந்த படிப்பு படிக்கலாமான்னு ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் இந்த படிப்புக்குன்னு இந்தியாவில் தலை சிறந்த நிறைய கல்லூரிகள் இருக்குது. அந்த கல்லூரிகளில் சேரணும்னாலே நம்ம கம்பல்சரி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஆகணும். NCHM JEE 2025க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இன்னும் அப்ளிகேஷன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகலை. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வரப்போகுது, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுதுறது மூலமாக நம்ம BSc HHA ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும். இது எங்கெல்லாம் ஜாயின் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு 80 கல்லூரிகள் இருக்குது. பர்டிகுலரி ஃபேமஸான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரிகள் இருக்குது. அந்த கல்லூரிகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IHM அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஒரு 80 வகையான கல்லூரிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட IHMs இருக்குது. ஸோ CAHM சொல்லுவாங்க. அது மொத்தம் ஒரு 21 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட IHMs இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட IHMs பார்த்தீங்கன்னா ஒரு 33 IHMs இருக்குது. 25 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஒரு PSU பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட இந்த கல்லூரிகளில் சேரணும். நீங்கள் இந்த BSc HHA சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த NCHM JEE எக்ஸாம் எழுதி ஆகணும். ஓகே சார், இப்போ இந்த எக்ஸாம் எழுதணுங்கிறீங்க. இப்போ இந்த எக்ஸாமில் என்ன கேள்விகள் கேட்பாங்க, எத்தனை மார்க்குக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை அவங்க ஒரு 5 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூமரிக்கல் எபிலிட்டி அண்டு அனலிட்டிக்கல் ஆப்டிடியூட்னு ஒரு செக்ஷன். அதில் 30 மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்டு லாஜிக்கல் டிடக்ஷன். ஸோ அதில் ஒரு 30 மார்க்ஸ் கேட்குறாங்க. தேர்டு செக்ஷன் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதில் ஒரு 30 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஃபோர்த் ஒன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 60 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஃபிஃப்த் ஒன் ஆப்டிடியூட் ஃபார் சர்வீஸ் செக்டர் 50 மார்க்ஸ் கேட்குறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா 200 மார்க்ஸ்க்கு இவங்க கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு NCHM counseling.nic.inங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். இந்த IHM ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா NTAன்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தமிழில் தேசிய தேர்வுகள் முகமை, அவங்க தான் நடத்துகிறாங்க. ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிற இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு 12th பர்டிகுலராக ஏதாவது ஒரு குரூப் படிச்சிருக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த குரூப் தான் படிக்கணும்னு கிடையாது. நீங்கள் 12th மினிமம் ஒரு சப்ஜெக்ட், அதாவது இங்கிலீஷுங்கிற சப்ஜெக்டை என்ன குரூப்பில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் பயோ மேக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, CS மேக்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை காமர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஹியூமனிட்டிஸ் படிச்சிருந்தாலும் சரி, என்ன குரூப்பில் வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் மினிமம் ஒரு 60% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ப்ளஸ் இதோட எக்ஸாம் டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் மந்த் எவ்ரி இயர் லாஸ்ட் வீக்கில் இந்த எக்ஸாம்ங்கிறது நடக்கும். இதுக்கான
அதுக்கான அப்ளிகேஷன்ஸுங்கிறது இன்னும் கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆக போகுது அப்படி சொல்லி மாணவர்கள் ப்ரிப்பேர் ஆகணும், இந்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக NTA சார்பாக இந்த நோட்டிஃபிகேஷன்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்திடுறேன். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா வகையான படிப்புகள், அனைத்து விதமான படிப்புகள், அனைத்து விதமான கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றியுமே சொல்கிறதுக்கு நான் வந்து ரெடியாக இருக்கிறேன். ஸோ மாணவர்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த தகவல்கள் சொல்ல முடியும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UK with தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 12th படிச்சுட்டு இருக்க மாணவர்கள், இல்லைன்னா 12th முடிக்க போகிற மாணவர்கள் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.